வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் எம்ஜிஎஸ். மதகஜ ராஜா படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெடினா ஆட்டம் க்ளோஸ் இல்லை நீ ஆளே க்ளோஸ். 2012 ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படம் பல பிரச்சனைகளால் முடங்கி கிடந்து இப்போ 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்குலாம் நல்லாவே ஞாபகம் இருக்குது. காலேஜ் செகண்ட் இயர் நம்ம படிக்கும்போது அந்த படத்தோட ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லான ஜாலியான ஒரு படமாக இருக்கும் போது சுந்தர்சி படம் நமக்கு தெரியும். அப்போ அந்த கலகலப்பெல்லாம் வந்து டைம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃப்ளேவரில் ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் இருந்தோம். ஒரு சாங்ஸ்லாம் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு அந்த டைமில். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகல. பட் ஒரு டைமே பொங்கல் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போது இந்த படம் வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையுமே சின்னதாக இருந்துச்சு. இப்போ இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இந்த படம் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஜாலியாக ஃபன்னான ஒரு படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம் இருந்துச்சு. அதே போல இன்னொரு பக்கம் இவ்வளோ வருஷம் கழிச்சு வருதுன்றப்ப அந்த படம் இன்னைக்கு ஆடியன்ஸை எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணிரும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுமே இருந்துச்சு. இப்படியான மைண்ட் செட்டோட போன நமக்கு இந்த படம் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரியில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கல்யாணத்தில் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது அங்கே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கலகலப்புன்னு சொல்லி ஜாலியாக போயிட்டு இருக்கு. எல்லா ஃபன்னும் முடிஞ்சு கிளம்பும்போது அந்த 4 பேரில் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட லைஃபே முடிய போகுதுங்கிற மாதிரி பிரச்சனை மாட்டிட்டு இருக்காங்க. அது ரெண்டுத்துக்குமே காரணம் வந்து ஒரே ஆள் தான். அவர் தான் வில்லன். அந்த வில்லனுக்கு எதிராக ஹீரோ களத்தில் இறங்குறாரு. உங்க பிரச்சனைகளை நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வில்லன் கான்ஃபிளிக்ட் ஆரம்பிக்குது. இதுதான் படத்தோட கதை. என்னதான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் பெரிய அளவில் எந்த தொய்வுமே இல்லாமல் ரொம்ப ஃபன்னா ஜாலியாக ஒரு என்டர்டெய்னிங்கான படமாக தான் இந்த படம் வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளான பிரமிஸ். ஹீரோ வில்லன், ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஹீரோ போயிட்டு வில்லன்ட்ட சண்டை போட்டு அதை காப்பாத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈஸியான பிரமிஸ் தான். அதை வந்து அந்த பழைய பேட்டர்ன்ல ரொம்பவே அழகா பண்ணியிருக்காங்க. பழைய பேட்டர்ன் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இன்டர்வல் வரைக்குமே பெருசா கதையே இருக்காது. எல்லாரும் வருவாங்க, ஆட்டம் பாட்டம் காமெடி லவ் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும். இன்டர்வல் கிட்ட தான் வந்து வில்லனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இவர் தான் வில்லன், இவர்னால தான் இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை ஹீரோ சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இன்டர்வல் பாயிண்டே வரும்ல. அந்த பேட்டர்ன்ல தான் இதை பண்ணியிருக்காங்க. பட் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. படம் ஆரம்பிக்கும் போதே ஹீரோக்கு வந்து ஒரு மாசான என்ட்ரி, அதுக்கப்புறம் ஹீரோயினை மீட் பண்றாரு, அதுக்கப்புறம் லவ் ரொமான்ஸ் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ற ஒரு சீக்வன்ஸ், அதுக்குள்ள சின்ன சின்ன ட்ராமா அதை கிரியேட் பண்றது. சின்ன வயசுல ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இருக்காங்க. அவங்க வந்து ரேஸ்ல தோத்து போன ஒரு வெஞ்சன்ஸோட இருக்காங்க. இன்னைக்கு அப்படியே ஜெயிச்சிடணும் அவங்கள அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தருக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை இருக்குது. அதை ஹீரோ எப்படி சால்வ் பண்றாரு அப்படி சின்ன சின்ன பிரிமிசஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப அழகா சீன்ஸஸ் வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே ரொம்ப லைட் ஹார்ட்டடா பெருசா எதை பத்தி யோசிக்காம ஜாலியா என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் சந்தானம் தான் ஹீரோனே சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அமர்க்கலமான காமெடிஸ் பண்ணியிருக்காரு. ஆச்சரியமா இருக்குது. இவ்வளவு நாள் கழிச்சு பார்க்கும்போது ஒரு காமெடி இவ்வளவு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது. ஒரு டிராமாவோ இல்ல வேற ஏதாவது ஆக்ஷனோ வேற விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆனா கூட பரவாயில்ல, காமெடி ரொம்ப ஈஸியா எக்ஸ்பயர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் அவரோட அந்த கவுண்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அன்னைக்கு மைண்ட் செட்ல வச்சு தான் நிறைய கவுண்டர்ஸ் போட்டுருந்துருப்பாங்க. பட் இன்னைக்கு பார்க்கும்போதுமே நிறைய காமெடிஸ் விழுந்து சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே சந்தானத்தோட டாமினன்ஸ் தான் அதிகமா இருந்துச்சு. அவர் தான் ஹீரோங்கிற மாதிரி தான் கதையை நகர்ந்த மாதிரி இருந்துச்சு. விஷாலை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோலே ஒரு ஃபைட், அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மேரேஜ் சீக்வன்ஸ் இருக்குது. வழக்கம் போல தான் ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளை கடத்திடுவாங்க, இவருக்கு காப்பாற்றி கொண்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும்ல, அந்த ஒரு சீக்வன்ஸ் தான். அதை வந்து ரொம்ப நீட்டா பண்ணியிருந்தாரு. அடுத்தது செகண்ட் ஹாஃப் வந்துட்டோம்னா ஒரு ஹீரோ வில்லன் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஒரு சாதாரண ஆள் ஹீரோ, ஆனா வில்லன் வந்து அரசியல் பலம் பணபலம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆள், பவர்ஃபுல்லான ஆள். அவரை வந்து ஹீரோ எப்படி எதிர்க்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பயங்கர மாசான விஷயங்கள்லாம் கொண்டு போகாம சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டான சீக்வன்ஸ், இந்த இன்டெலிஜென்ட்டான சீக்வன்சஸ் மூலமா அதை வந்து அழகா நகர்த்தி இருக்காங்க. அதுக்குன்னு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஆக்ஷன் சீரியஸான விஷயங்கள்னு சொல்லிட முடியாது. காமெடி வந்து அதுக்கு ஈக்குவலா என்ன சொல்ல போனா அதை விட அதிகமாவே காமெடி இருக்கு செகண்ட் ஹாஃப்ல. சந்தானம்ல ஆரம்பிச்சு நிதின் சத்யா, சடகோபன் ரமேஷ், லொல்லு சபா, சாமிநாதன், மனோபாலா, மொட்ட ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. எல்லாருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவங்களோட ஃபிளேவர்ல காமெடிஸை தெளிச்சுக்கிட்டே போறாங்க. அதுலேயும் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைலைட்டான விஷயம் காமெடி இல்லை அப்படின்னு சொல்லணும்னா மனோபாலா, மொட்ட ராஜேந்திரன், சந்தானம் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன காம்பினேஷன் சீக்வன்ஸ் இருக்குது. அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. மனோபாலாலாம் வந்து இன்னைக்கு இல்லை நம்ம கூட, பட் யோசிச்சு பார்க்கும்போது விழுந்து சிரிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான காமெடி சீக்வன்ஸாக அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதுலேயே இந்த சீக்வன்ஸில் ஒரு ஷாட்லையுமே மனோபாலா காட்டும் போது எல்லாமே ஆடியன்ஸ் விழுந்து சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்டான எக்ஸிக்யூஷன் காமெடி சீன்ஸஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் மணிவன் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. பட் சின்ன கேரக்டர் தான், பட் அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவர் ஸ்க்ரீனில் வரும்போதே நமக்கு வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு பார்க்கும்போது. அதே போல் அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன்ல வரும்போது வந்து என்றும் என் நினைவில் வாழும் என் குருநாதருக்கு அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஒரு கார்டு ஒன்று போட்டிருந்தாங்க சுந்தர்சி அவர்கள். யோசிச்சு பாருங்க, சுந்தர்சி சார் வந்து மணிவன் அவர்களோட அசிஸ்டன்ட் தான். அவர் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் படம் பண்ணாரு. பட் அவரோட கடைசி படம் அல்லது வந்து அவர் ஸ்கிரீன்ல தோன்ற கடைசி படம் நம்மளோட படமா இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஒரு கார்டு போடும்போது சுந்தர்சி சாருக்கு எவ்வளவு எமோஷனலா இருக்கும். அந்த மாதிரி தான் நமக்குமே இருந்துச்சு. அடுத்ததான் அஞ்சலி வரலட்சுமின்னு 2 ஹீரோயின் இருக்காங்க. 2 பேருமே டிபிக்கல் சுந்தர்சி ஃபிலிம் டைப் ஆஃப் ஹீரோயின்ஸ் தான். அவங்கள வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணா நமக்கு தெரியும், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. இப்போ அவங்க 2 பேருமே இருக்கிற இடம் வேறையா இருந்தாலும் 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு படம், அதுல அவங்க
அவங்கள இந்த மாதிரி பார்க்கறது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அடுத்ததா விஷால் ரொம்பவே அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. காமெடி, ஆக்ஷன், லவ், ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே டான்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் இருக்க சுச்சுவேஷனுக்கு அவர் கடைசி படம் சரியாக போகாது, இப்போ இருக்க ஹெல்த் இஷ்யூஸ், அது சம்பந்தமான கான்ட்ரோவர்சிஸ் அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த படத்தோட சக்ஸஸ் அவருக்கு மிகப்பெரிய மன நிறைவை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஆர்யா ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காமெடி சீக்வன்ஸ் அது. இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ஸ்க்கு அதெல்லாம் நம்ம அதிகமாக பார்க்க முடியல. பட் அந்த டைமில் வந்து SMS, பாஸ் என்கிற பாஸ்கரன் இது மாதிரி எல்லா படத்துலையுமே இவங்க மாற்றி மாற்றி கேமியோ பண்ணிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஜாலியான விஷயங்களும் நடந்துட்டு இருந்துச்சுல, அதோட மெமரியாக இதை பார்க்கும்போது இதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்ததாக சாங்ஸ் பற்றி பார்க்கும்போது அந்த சிக்கு புக்கு ரயில் வண்டி அந்த பாட்டும், விஷால் பாடின மை டியர் லவர் அந்த பாட்டும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. மற்ற பாடல்கள் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் ஜாலியாக நல்லா தான் இருந்துச்சு. பட் ஒரு ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரே பிஜிஎம் ரொம்ப ரிப்பீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அடுத்ததாக குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த படத்தோட ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைலையோ இல்லை அதில் இருக்கக்கூடிய கிராஃப்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இன்னைக்கு இருக்க ஸ்டாண்டர்ட் வச்சு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறனால. பட் அப்படி இருந்துமே பெரிய லெவலில் குறைகள் எதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு ஆடியன்ஸ்க்கு இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி, அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பாடி ஷேமிங் டைலாக்ஸ், டபுள் மீனிங் ஜோக்ஸ், வல்கரான ஜோக்ஸ், அப்புறம் வந்து கிளாமருங்கிற பேரில் விமன் பாடியை வந்து செக்ஸுவலைஸ் பண்ணுற மாதிரி காட்டுற விஷுவல்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் படத்தில் இருக்க தான் செய்யுது. ஏன்னா இந்த படம் எடுக்கப்பட்ட டைமில் இதெல்லாமே ரொம்ப சகஜமாக தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு தான் ஆடியன்ஸ் கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டு அந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. கிரியேட்டர்ஸ்க்குமே அந்த மாதிரி பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வியோட தான் படத்தை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சுமே இப்போ சமீப நாட்களில் தான் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த விஷயங்களை வந்து இப்போ ஒரு குறையா சொல்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு தெரியல. பட் எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் தான் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த படம் நிச்சயமா நல்லா தான் ஓடும், ஆடியன்ஸ் எல்லாருமே பிடிச்சிருக்கு, பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி படம் தான் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்ல திரும்பவும் இதே மாதிரி அந்த டபுள் மீனிங் டைலாக்ஸ், பாடி ஷேமிங் ஜோக்ஸ், அப்புறம் வந்து கிளாமர்ங்கிற பேர்ல இந்த மாதிரி விஷயங்களை பண்றதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இதெல்லாம் பண்ணாதான் ஆடியன்ஸ் பிடிக்கும், அதை தான் ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க அப்படிங்கிற தப்பான புரிதலோட இந்த மாதிரி படங்களை, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய திணிச்சு படம் எடுக்கிறத வந்து டைரக்டர்ஸ் வந்து தொடர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா சினிமாவில் வந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து இப்போதான் நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ திரும்பவும் அந்த மாதிரி பழைய விஷயங்களே கொண்டு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஆடியன்ஸும் சரி, கிரியேட்டர்ஸும் சரி ரொம்ப புல் பேக் பண்ணிடுற மாதிரி தான் ஆயிடும். அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஜாலியாக கலகலப்பாக இருக்கக்கூடிய லைட் ஹார்ட்டடான கமர்ஷியல் படங்கள் எல்லா காலகட்டத்துக்குமே தேவை. அதனால தான் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, அப்படியான படங்களே இப்போ அந்த அளவுக்கு இல்லை, அல்லது அப்படி எடுக்கப்படுற படங்கள் அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம பேசின அந்த பிரச்சனைக்குரிய சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் தவிர்த்துட்டு இந்த மாதிரி குவாலிட்டியான கமர்ஷியல் படங்கள் கொடுத்தா மக்கள் நிச்சயமாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதா என்னோட ஒப்பீனியன். திஸ் இஸ் ஆல் அபவுட் மதகஜ ராஜா. நீங்களும் படம் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தனா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.